வீடியோவில் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணியிருந்தேன். மீதி நெல்லிக்காய் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து தேன் நெல்லிக்காய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நெல்லிக்காயில் ரசம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, சரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து பார்த்து தான் செஞ்சேன். இதை வந்து நெல்லிக்காய் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி எல்லா திங்ஸும் வந்து அரைச்சிக்கிறணும். அப்புறம் தாளித்ததுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு, நான் வந்து துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை எதனா போட்டு இறக்கிக்கோங்க. எனக்கு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து சைடு காம்பினேஷன் வந்து என்ன வச்சுருந்தேன்னா, அந்த கருப்பு வாவல் மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் வந்து தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ரசத்துக்கும் அது கருப்பு வாவல் மீனுக்கும் நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரசத்தோட என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.